வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போறோங்க. இது ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கரும்பு விவசாயம் பண்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக மட்டும்தான். இந்த கரும்பு விவசாயத்துல எப்படி ஒரு ஏக்கருக்கு 90ல இருந்து 100 டன் வரைக்கும் நம்மளுடைய ஈல்ட கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லா கொண்டு வர போறோங்க. ஒவ்வொரு விஷயமும் தனித்தனி சீரீஸா போட போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம நடவு பண்றோம், எந்த டைம்ல நடவு பண்ணணும், எந்த டைப்ல நம்ம நடவு பண்ணுனா நம்மளுக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும், வெட்டுக்கு வருது பாத்தீங்களா, அந்த சமயத்துல எப்படி நம்மளோட அந்த வெயில்ல காயாம அதை கரும்பை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் சொல்ல போறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சீரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உர மேலாண்மை, நோய் மேலாண்மை, களை மேலாண்மை, இதையெல்லாம் பத்தி தெளிவா சொல்ல போறோம். அதனால நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ள இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கரும்பு நடவு செய்யறது எப்பன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசத்துல எந்த மாசம் வேணா நீங்க நடவு செய்யலாம். ஏன் இந்த குறிப்பா இந்த 3 மாசத்தை மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3 மாசத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நவம்பர் மாசம் உங்களுக்கு மழை, டிசம்பர் ஜனவரியில குளிர்காலம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க நவம்பர் மாசம் நடவு செய்யறீங்க அப்படிங்கிறப்ப மழை காலத்துல நடவு செஞ்சுட்டீங்க. தண்ணீர் தேவை எப்படி இருக்கும், உங்களுக்கு அப்பப்போ மழை பெய்யறதுனால சில்லுனே இருக்கும் லேண்டும். அந்த சில்லிங்னஸ், அந்த கூலிங்னஸ்னால உங்களுக்கு நல்ல முறையில உங்களுடைய கரும்பு முளைச்சு வரும். சரிப்பா, டிசம்பர் அண்ட் ஜனவரி நம்ம என்ன சொன்னோம், குளிர்காலம். இந்த குளிர்காலத்துல முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன, நம்மளுக்கு வெயில் அதிகமா இருக்காது, அது தெரியும். இன்னொரு அட்வான்டேஜ் கரும்பு விவசாயிகள்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க, குருத்து புழுவோட தாக்கம் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா வெயில் சமயத்துல தான் உங்களுக்கு குருத்து புழு அதிகமா உற்பத்தி ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும் ஆரம்பிக்கும். குளிர்காலத்துல அதுக்கான தகவமைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அது செத்து போயிடும். நம்ம மருந்தடிக்கக்கூடிய செலவும் கம்மி, குருத்து புழுவினால் ஏற்படக்கூடிய சேதமும் நம்மளுக்கு கம்மி. கடைசியில் இதெல்லாம் எதுல நம்மளுக்கு வரும், ஈல்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல முறையில டன்னேஜ் கொண்டு வந்துடும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வெயில் காலம் எப்போ, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இந்த 4 மாசத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்ப போடுறோம், நவம்பர் மாசத்துல நடவு பண்றோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்பங்கிறப்ப உங்களுக்கு 5 மாசத்துக்கு பயிரா இருக்கும். வெயில் சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, நிழல் கட்ட ஆரம்பிச்சிடும். 5 மாச பயிர் அப்படிங்கிறப்ப நீங்க சருவலா உரிச்சிருவீங்க, ஓரளவுக்கு நிழல் கட்டிடும். இரிகேஷன் மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், நோயில இருந்து தப்பிச்சுக்கலாம், வெயிலோட தாக்கத்துல இருந்தும் தப்பிச்சுக்கலாம், பிளஸ் குருத்து புழுவோட தாக்கத்துல இருந்தும் தப்பிச்சுக்க முடியும். இப்ப நவம்பர் மாசம் நடவு பண்ணிட்டீங்க, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல உங்களுக்கு நல்ல இரிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியும் கிடைச்சிரும். ஒரு வருட பயிர் தானே நம்மளுக்கு கரும்பு. அப்ப பாத்தீங்கன்னா அகைன் நவம்பர் அப்படிங்கிறப்ப, அக்டோபர் நவம்பர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வெட்டுக்கு வந்துடும். இந்த வெட்டுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அக்டோபர் நவம்பர்ல எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அறுவடை பண்றப்ப தண்ணி விடக்கூடாதுமோ, ஸோ அதனால வெயிட்டேஜ் குறையும். இந்த வெயில் நம்மளுக்கு கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட சீசன்ல வெயில் கம்மியா இருக்கிறதுனால நம்ம அறுவடை பண்ணக்கூடிய டன்னேஜும் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். வெயில்னால நம்மளுக்கு அந்த டன்னேஜ் குறையிற அந்த ஒரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு இப்ப இல்லை. இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறப்ப ஏன் நம்மளால ஒரு ஏக்கருக்கு 90 to 100 டன் வரைக்கும் எடுக்க முடியாது, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டைம்ல நீங்க நடவு பண்ணா மட்டும் போதாதுங்க, உர மேலாண்மை, கரும்பை பொறுத்தளவுக்கு நீங்க நோய், களை, நீர் இது எதுவுமே பிரச்சனையே இல்லை. அந்த உர மேலாண்மை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டன்னேஜ் வராது. இனி வரக்கூடிய சீரீஸ்ல நம்ம அந்த உர மேலாண்மையை எப்படி பண்றது அப்படின்னு தான் சொல்ல போறோம். அதனால மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் கைஸ். உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் கரும்புக்கு அப்படின்னு தனியா கொண்டு வர போறோம். எக்ஸ்க்ளூசிவா இனி வர வீடியோஸ் கரும்புக்கு வரும். வாழையை நாம ஃபுல்லா கவர் அப் பண்ணிட்டேங்க, இனி அடுத்து கரும்பு சொல்றோம். எப்படி ஈஸியா பண்ணலாம், நம்ம உரம் மூட்டையா கொண்டு போட்டு நம்மளுக்கு ஈல்டு வரல அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட ட்ரிப் கனெக்ஷன் இருக்கா, ஈஸியா பண்ணலாம். ட்ரிப் கனெக்ஷன் இல்லையா, நான் இன்னொரு மெத்தடும் சொல்றேன். அதுக்கு எப்படி நம்ம பக்கெட்ஸ் பிளஸ் நம்மளுடைய வாட்டர் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் விட்டுட்டேன். இதுவே நீங்க வாழை சாகுபடி பண்ணிட்டு இருந்துட்டு அதை கரும்புக்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரும்பு சாகுபடி பண்றதுக்கு அந்த நிலத்தை ரெடி பண்றீங்க பாத்தீங்களா, வாழையை ஓட்டுவீங்க,
பாரு போடுவீங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய கரும்பு ஃபேக்டரி இருக்கு பார்த்தீங்களா, அங்கிருந்தே உங்களுக்கு மானியம் கிடைக்கும். எது வாழையிலிருந்து நீங்க கன்வெர்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான மானியம் வந்து கிடைக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இது ஒரு சூப்பர் குட் நியூஸ் சரிங்களா. நீங்க எப்பயுமே வாழையை சாகுபடி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. கிராப் வந்து சேஞ்ச் பண்ணணும், இன்டர் கிராப் சேஞ்ச் சரிங்களா. கிராப்பை வந்து அப்பப்போ மாத்தினீங்கன்னா தான் உங்களுடைய மண் வந்து வளமான மண்ணாகவே இருக்கும். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து அடியுரம் போடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க. இப்போ பாரெல்லாம் ஓட்டிட்டீங்க, 3 அடி 4 அடி 5 அடி எவ்வளவு அடி பாரோ நீங்க வைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடியுரமா என்ன போடலாம் அப்படின்னா, கடைசியா ரொட்டாவேட்டர் போட்டு ஒரு டைம் ஓட்டுவீங்க பாத்தீங்களா, அப்ப வந்து ஒரு ஏக்கருக்கு 16ல இருந்து 20 டன் வரைக்கும் தொழு உரம், அதாவது குப்பை, நல்லா மக்கி போன குப்பையா கிடைச்சது அப்படின்னா இன்னும் பெட்டர். ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 16ல இருந்து 20 டன் வரைக்கும் நீங்க தொழு உரம் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் அடி உரமா நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஏக்கருக்கு வந்துட்டு 2 மூட்டை டிஏபி, 4ல இருந்து 6 மூட்டை சூப்பர் பாஸ்பேட், இது 2 மட்டும் நீங்க அடி உரமா போட்டுருங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரீஜென்ட் எஸ்சி குரணை வரும், அந்த பச்சை குரணைன்னு சொல்லுவோம். ஸோ அது கூட போட்டு நீங்க நடவு பண்ணீங்கன்னா அந்த வேர்க்கரையான்ல இருந்து நம்மளுடைய கரணையை வந்து காப்பாத்திக்க முடியும். இதுதான் உங்களுக்கு அடியுரம். இனிமேல் நம்ம வந்துட்டு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல என்னென்ன உர மேலாண்மை இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றோம் சரிங்களா. அதனால தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு கூர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. ஈஸியா 90ல இருந்து 100 டன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அடியுரம் போட்டாச்சு, கரணையும் போட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா களை மேலாண்மை. கரும்புல வந்து வீட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க ஒரு 3 மாசத்து வரைக்கும் நல்ல முறையில பண்ணிட்டே வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து நிழல் கட்டிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கொடி வளராம பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். அது மெயின் வந்து நம்ம வெயிட்டேஜ் டன்னேஜ் வந்து குறையிருக்கு. ஒரு ரீசன் என்னன்னா கொடி, அந்த கொடி வளராம பாத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நடவு செஞ்சுட்டு அடுத்த நாளே என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டர்டாஃப், அதாவது அட்ரசின்னு சொல்லுவோம், அந்த களைக்கொல்லி வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுல இருந்து 45 to 50 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரி பிளஸ் 240, இதுதான் கரும்புக்கான களைக்கொல்லி. இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கங்கிடிப்போம், கால் மாறுவோம், மண் அணைப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் இல்லாம நான் இன்னொரு டெக்னிக் தான் சொல்ல போறோம். அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்த வீடியோல உரம் மேலாண்மை எப்படி பண்றதை நான் சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.